சபையோர் அனைவருக்கும் நமஸ்காரம். தருக்கு நம்புள்ளோர் காலி தளம் வாழ் ஜந்தோ தான் பிறந்தவதன் கடமை முடித்து நிற்க அரிய பிறப்பான மனு நான் என்றோதும் அவ்வொருவை நோக்கியுன்றன் கடமை என்ன பிரித்துரை செய்யன கேட்டால் விழிக்கும் அந்த வெறிகொண்ட வீணறிவு படிப்பை நோக்கில் நெறியறியார் உயிருடன் அழகையல்லால் நிலத்திலது வேறில்லை சட்டம் தீர்த்தே. இந்த பாடல்லாம் மனிதனுக்கு ஒரு கடமையை கொடுத்துருக்காங்க. அதைத்தான் இப்ப சொல்லணும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அண்ணா முருகன் பிள்ளை அவங்க பேசினாங்க, காதர்ந்த ஊசியும் வாராது கான்கடை வலிக்கே. நான் இந்த தைய வேலை பார்க்கறதுனால ஊசியை சொன்ன உடனே டக்குன்னு அந்த விளக்கம்லாம் நல்லா சொல்லுவேன் நான். ஆமா, டெய்லர் 2-3 பேர் இருக்காங்க, அதனால எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம தலைவரே டெய்லர் தான், முத்து முகமதுனாவே. அதாவது ஊசியில நூல் கோர்க்கணும்னா காது அறுக்காம இருக்கணும். நூல் கோர்த்தா ஊசி போராடும் பூரா நூல் போகும். இதுதான் அதோடைய விளக்கம். கான் கடை வலிக்கேன்னு சொன்னா, கடைவெளி என்பது இறுதி நாள். இடரிடம் கடை நாள் எனக்கு அருமருந்தே இறைவா நீ அருளன. அதுதான் கடை என்பது அதுல சொல்லக்கூடிய. அதுதான் பட்டினத்தாருடைய சம்பாத்தியம் பத்தாம மகனை அனுப்பி விட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பி அவர் கப்பலா சம்பாரிச்சு அதுவும் திருப்திப்படாம அவர் கொடுத்த உபதேசம் தான் காதர்ந்த ஊசியும் ஓலையும் வாராது கான்கடை வலிக்கே. வேற ஒண்ணும் இல்லை அதுல. சரி, மனிதனின் கடமை என்னன்றது சொல்றேன். மனிதனின் கடமை, மனிதனா பிறந்ததுக்கு ஜீவன் குடியிருக்கிறது சிவன் இருக்கிறது சமம். சிவன் இடத்துல வந்ததுதான் ஜீவன். பேசாம இருந்தா சிவம், பேசுனா ஜீவன். அதோடைய கடமைகள் சில கொடுத்துருக்காங்க. இந்த ஜீவன் தேகத்துல வாழ்றதுக்காக கொடுக்கப்பட்ட சில கடமைகள் உண்டு. அதை ஞானிகள் தத்துவங்கள்ல வச்சிருக்காங்க. 36 தத்துவங்கள்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அதுல 36 தத்துவங்கள்ல அமானித கடன்னு ஒண்ணு. இந்த அமானிதம் என்பது அப்படின்னா ஒரு கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், இப்படி 3 காலத்தை சொல்ல. முற்காலம்னு சொல்லி அது தவறான ஒரு கருத்து. ஒரு அனந்தர் தெய்வத்துல கேட்டாங்க, பிள்ளைகளுக்கு தீட்சை கொடுக்கணும், அடுத்து பேர பிள்ளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெய்வம் சொன்னாடா, நீ கல்யாணம் முடிச்சு பிள்ளை குட்டியை பத்துட்டு வர, உனக்கு காலம் போல இருந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இதுக்கு தான் நான் வந்திருக்கேன், போங்கடா முதல்ல அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க வந்தது ஒரு காலம். காலம் என்பது இறைவனுக்கு நமக்கும் உள்ள இடைவெளி, வேற எதுவும் கிடையாது. இப்ப நம்ம நினைச்சவொன்னா சாலைக்கு போகணும்னா முடியாது. அதுக்கு 1000 ஃபார்மாலிட்டிஸ் பார்ப்போம். வீட்டில் அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி போகணும், இப்படி போகணும், நேரத்தை ஒதுக்கி அதுக்கு ஒரு நேரம் காலம் பார்த்து போவோன்றோம். அந்த காலம் என்பது இடைவெளியை குறிக்கக்கூடியது. இறைவனுக்கு நமக்கு உள்ள இடைவெளியை குறிக்கக்கூடியது. அதுதான் அது சொல்லுவாங்க, சாலை ஐயரின் சோழினா வைதன்னை வேல்கொண்டீட்டி வீரித்துள்ளே காட்டிட மேலே சொர்க்கம் மத்திய பாதாளமோ மேலே சொர்க்கமும் மத்திய பாதாளமோ காலம் ஒன்றும் கண்ட உபதேசமே. அதை கரெக்டா வச்சிருக்காங்க, வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்காங்க. நம்ம பயன்படுத்துற விதம் தான் அதுல வேற மாதிரி இருக்கு. பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு, பேசுறது ஒரே மாதிரி இருக்கு, ருசி ஒரே மாதிரி இருக்கு, கேட்கறது ஒரே மாதிரி இருக்கு, எண்ணங்கள் மட்டும் மாறி மாறி வருது. அது என்ன காரணம்? அதுல ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. கலை 3வது கடமை. வேத நாத ஒளியிலிருந்து தோன்றுகின்ற இன்பம். வேத நாத ஒளியிலிருந்து தோன்றுகின்ற இன்பம்னு சொன்னா, இப்ப பெருபெருமானை பத்தி பேசினா ரொம்ப இன்பமா இருக்கும். மற்ற யார் கதையை பேசினாலும் விளங்காது, எதுவும் புரியாது. கலை என்பது எழுத்தல்ல, வேத நாத ஒளியில் நின்று தோன்றுகின்ற இன்பம். அது செவிச்சுவையாக வரிசிக்க பெறும்போது அதை உண்டு அனுபவிக்கும் சுவைக்கு நிகரான சுவை வேறு இல்லவே இல்லை. செவிச்சுவை உணவு உண்ண உண்ண
ஆசான்பால் அன்பு பெருகுகிறது. இதுதான் சாகாக்கலை, வேகாக்கலை, இவரை பழகுவது 3வது கலை. அடுத்து 4 வித்தை, பிரம்ம வித்தை. இதை ஆசான், அதாவது நம் குருபெருமான் மூலம் அறிவதுவே 4வது கடமை. பிறர் மூலமாக கற்றுக்கொள்வது வித்தைகள் தப்பாமல் சாலோகம் செல்லும் வழி, புத்திக்கு செல்லும் வழி அல்ல. என்னன்னா, ஒரு இது சொல்லுவாங்க, தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அது என்ன வித்தைனா என்னன்னு முதல் தெரியணும். வித்தை என்பது வித்து, ஞான வித்து, அதைத்தான் வித்தைன்னு சொல்றாங்க. அது வேதங்கள்ல தான் இருக்குமே ஒழிய வெளியில படிக்கிற பேப்பர், புஸ்தகம், நூல் இதுகள்ல எல்லாம் அது சுருள் வேதம்னு சொல்றது. படிச்சு முடிச்சு சுருட்டி நம்ம கக்கத்துல வச்சுட்டு போலாம். நம்ம வேதங்கள் அப்படி இல்லை, தலைக்கு மேல வச்சுட்டு வர்றது. ஆலயத்துல நூல் வாங்கும் போது தலையில வச்சு வணக்கம் பண்ணி தான் எடுத்துட்டு வரணும். அதனாலதான் பிறர் மூலமாக கற்றுக்கொள்ளும் வித்தைகள் தப்பாமல் சாலோகம் செல்லும் வழி, முத்தி வழிக்கு செல்லுவது அல்ல. அடுத்த 5வது அராகம். குருபெருமானின் அருளமுதை கேட்டது, பேசுவது, பாடுவது, இவை 5ஆம் கடமை. நீண்டகால நித்திய வித்தினை இவனுக்குள்ளாகவே வைத்து படைத்ததினால்தான் இவனுக்கு இவ்வளவு சுவை அளவற்ற ஆசை உண்டாகிறது. அதை கொண்டு நித்திய பேரின்ப வாழை சம்பாதிப்பதற்கு பதிலாக காலமெல்லாம் பாடுபட்டு அனித்தியமாகிய மாட மாளிகை, மதிப்பு, உலக புகழ் இவற்றையே சம்பாதிக்கிறான். கடைசியில் மரளிகையில் சிக்கி சொரணை கெட்டு திக்குமுக்காடி உரிமிச்சாகிறான். ஆயிரெல்லாம் சுகபோகமாக வாழ பாடுபட்டு தேடியவற்றில் ஏதாவது ஒன்றை கொண்டு இந்த தொடக்கத்தை கிஞ்சித்தாயிலும் மாற்ற முடிகிறதா? முடியவில்லை. ஆகவே இவன் பாடுபட்டு தேடி பெற்றது நிஜமான சுகபோகமா, இல்லை நீங்கா நரக அவஸ்தையே. இதுக்கு ஒரு சின்ன கதை உண்டு. அதை ஒரு 2 வரி நான் சொல்லி, டைம் இல்லை, சீக்கிரம் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு கல்யாண வீடு. கல்யாண வீட்டில் சமையல் மாஸ்டர் எல்லாம் வேலை பார்க்குறாங்க. சமையல் நடக்குது. நைட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இரவு சமையல் முடிச்சுட்டு என்ன செய்யறாங்க, எல்லாம் ரெஸ்ட் எடுக்க போயிடுறாங்க. 2 அண்டால நல்லா பால் வச்சு அதுல தயிரை ஊற்றி ஊற்றி வச்சுட்டு, காலையில தேவைப்படுவேன், பந்திக்கு தேவைப்படும் சரி எல்லாம் வச்சுட்டு அவங்க போய் ரெஸ்ட் எடுக்க போயிடுறாங்க. இதை 2 தவளை பார்த்துக்கிட்டு இருந்துச்சான். 2 தவளையும் அண்ணன் தம்பி தவளை. அது 2 பார்த்தது என்ன செஞ்சிச்சு, 2 தவளையும் ஆளுகள்லாம் போன பிறகு 2 பேசுது, அண்ணன் தவளை, தம்பி தவளை. 2 பேரும் எவ்வளவு தூரம் தம்பி பார்ப்போம்னு சொல்லி ஜம்ப் பண்ணி தப்பிச்சான். 2 தவளையும் 2 அண்டாக்குள்ள விழுந்துருச்சு. இது ஒரு அண்டா, அது ஒரு அண்டா, அண்டால விழுந்துருச்சு. விழுந்த உடனே அந்த அண்ணன் தவளை என்ன செஞ்சுச்சு, இதுக்குள்ள விழுந்துட்டமே, தப்பிக்கணுமே, என்ன செய்ய அப்படின்னு சொல்லி உயிரை காப்பாற்றணுன்ற ஒரு வேகத்துல அந்த தயிர்ல விழுந்து கையன் காலையும் அடிச்சு உதற ஆரம்பிச்சிருச்சு. அடிக்க வெண்ணெய் திரண்டு அது மேல ஏறி அது வெளியே குதிச்சு ஓடி போயிடுச்சு. இந்த தம்பி தவளை என்ன பண்ணுச்சு, இந்த இது நமக்கு கிடைக்குமா, இவ்வளவு ஆகாரம் இருக்குன்னு சொல்லி வயிறு நிறைய குடிச்சு மயங்கி அதிலே விழுந்து செத்தும் போச்சு. காலையில சமையல் மாஸ்டர் பார்த்தாரு. செத்த தவளையை தூக்கி போட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இது என்னன்னா, தப்பிச்சு போன தவளை என்ன, உள்ள செத்த தவளை என்ன. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையை சொல்றாங்க. நீங்கா நரக அவஸ்தை என்று சொல்லக்கூடியது லௌகீக வாழ்க்கை. அனித்தியமாகிய மாட மாளிகை, மதிப்பு, உலப்புகழ் இவற்றையே சம்பாதிக்கிறான். கடைசியில் மரளியின் கையில் சிக்கி சொரணை கட்டி திக்குமுக்காடி உரிமிச்சாகிறான். தப்புச்ச தவளை ஜீவகத்துக்கு போயிடுச்சு. 6 புருஷன் பரமாத்மாவிடம் ஒன்றியதால் தனக்கு என்றும் அழிவில்லை என்று தன்னை உணர்த்து அறிந்து புருஷனாக ஆவது. வேத நாவிற்குரிய ஆண்மையை, அதாவது தூங்காமை, கல்வி, துணிவாகிய நீரம், வீரம், நீங்கா நிலம் என்ற 4 காரண ராஜ நிலை. இதுதான் புருஷன் லட்சணம். 4 காரண ராஜநிலையை நம்ம பெறணும்னு சொன்னா, கல்வி, துணிவாகிய வீரம், நீங்கா நிலம், அடுத்து தூங்காமை. இது 4 தான். இதுதான் 6வது கடமை, புருஷனுடைய கடமை. 7
சுத்த மாயை, முழு இறை தத்துவம். இது ஜீவதேகத்திலிருந்து ஆன்மா சுத்த மாயையின் பிறப்பிடமாகிய காரணதேகத்தில் உள்ள இறைவனின் கருணையை பெறுதல், அவற்றின் திருப்பாதத்தை அடைதல். இறைவன் இருக்கக்கூடிய இடத்த சுத்தமா அதுல சொல்றாங்க. வித்யா தத்துவங்கள் 7ம் பிரயோஜன அளவில் 7 ஒளி வீடுகளாக இருக்கின்றன. அந்த அருந்தளத்தில் இருந்து எடுத்து அலத்தலே அறிவாகார வேத வரிசிப்பாகும். அவர்கள் அது நேரம் தம் சப்தமாகிய உயிரை உனக்கு செலவிடுகிறார்கள். அப்போது அந்த தேவ அமுதை ஆர்வத்துடன் உண்ணாது விட்டால் நீ கெடுவதோடு அவர்களை ஏமாற்றிய பாவமும் உன் தலையில் வந்துவிடும். உன் ஜீவனில் உள்ள சர்வ மாசுக்களை ஒழிப்பது செவி உணவு. அருள் அமுதமாகிய தெய்வ மருந்து உண்டால்தான் உன் ஜீவனில் தப்பியுள்ள அலிகரு வலிகரு பிறவி மாசு ஒளியும். இது திருமையான குறளை 242வது பக்கத்துல உள்ளது. இது 7 கடமைகளையும் பத்தி சொல்லிட்டேன். என்னுடைய முத்தி பேரு அடுத்து நான் சொல்றேன். சொல்லுங்க. டயம் இல்லை.